அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள 2 துவாக்களை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல அதிகமா உங்களால எவ்வளவு வேணாலும் நீங்க இந்த துவாக்களை ஓதலாம். இன்னும் கூடுதலாக இன்னும் நிறைய துவாக்களும் சேர்த்து கூட நீங்க ஓதலாம். எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது. எவ்வளவு வேணாலும் நீங்க ஓதலாம். அது உங்களுடைய நேரத்தை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து நீங்க ஓதுங்க. ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் சிறப்பித்து கூறப்படுறது எப்படி அப்படின்னா, நரக நெருப்பை விட்டு விடுதலை கிடைக்கும் இந்த அழகிய நாட்கள்ல. அப்படிப்பட்ட சிறந்த நாட்கள்ல நரக நெருப்புலேருந்தே நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னா வேற என்ன? சொர்க்கம்தான் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய இலக்கா இருக்கக்கூடிய சொர்க்கத்தை, அந்த சொர்க்கத்தை நம்மளால இலகுவா பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அடிப்படையில நம்மளுடைய இன்மை வாழ்க்கையும் சேர்த்து, அதற்காகவும் நம்ம சேர்த்து துவா கேட்டு, மேலும் வறுமையை வெளிச்சமாக ஆக்கி கொள்றதுக்கும் நமக்கு நல்ல ஒரு டைம் கிடைக்குது. அப்படிங்கும்பொழுது அந்த டயத்தை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. அதிகமா நல்ல அமல்களை செய்யுங்க. நிறைய தொழுவுங்க. தஹஜ்ஜுடைய நேரத்துல அதிகமா உங்களுடைய துவாக்கள் அல்லாஹ்விடம் முறையிடுங்க. இன்னும் நிறைய திக்ருகள், துவாக்கள் அப்படி நிறைய ஓதுங்க. தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருங்க. அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துக்கிட்டே இருங்க. இந்த 10 நாட்கள் அப்படிங்கும்பொழுது இந்த 20 நாட்களை விட இந்த 10 நாள் ரொம்ப விசேஷமான நாளா இருக்கு. அந்த விசேஷமான நாள்ல நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ இபாதத்தை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நமக்கு இதே நாள் நமக்கு கிடைக்குமா, அந்த நசீபா அல்லாஹ் தாலா நமக்கு வச்சிருக்கானா அப்படிங்கிறது அல்லாஹுக்கு மட்டுமே எல்லாமே அறியக்கூடியவனா இருக்கான். அதனால இதுவே நம்மளுடைய கடைசி நாளா கூட இருக்கலாம், கடைசி ரமலானா கூட இருக்கலாம். அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இந்த அமலை நீங்க அல்லாஹ் மேல நம்பிக்கையோட, முழு ஈமானோட நீங்க செய்யுங்க. கண்கூட உங்களுக்கு எல்லா வகையா வெற்றியும் உங்களுக்கு அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சிறந்த துவாவா இந்த நாட்கள்ல சொல்லுங்க அப்படிங்கும்பொழுது இந்த ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கு. அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறதுல அவனை தாண்டி வேற யாருமே கிடையாது. மன்னிக்கக்கூடிய ரட்சகன் யாரு? இறைவன் தான். அவனால மட்டும்தான் எல்லாத்தையுமே, என்ன நம்ம செஞ்சாலும் சரி அதை தன்னுடைய அடியான் தனக்காக என்கிட்ட நெருங்குறான் அப்படிங்கும்போது அதை நான் மன்னிக்கக்கூடிய ரப்பா இருக்கான். அவன்கிட்ட நம்மளுடைய மன்னிப்பை கேட்குறோம். நம்மளுடைய பாவ மன்னிப்பை அவன்கிட்ட நம்ம கேட்கணும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு துவா. இந்த துவாவை நீங்க அதிகமா உங்களால எவ்வளவு வேணாலும் நீங்க ஒவ்வொரு தொலைக்கு பின்னாடியும் ஓதுங்க. தஹஜ்ஜுடைய நேரத்துல அதிகமா ஓதுங்க. சும்மா நீங்க உட்காந்துருக்க நேரத்துல, இஃப்தாருடைய நேரத்துல, இந்த மாதிரி நிறைய நேரத்துல நீங்க இந்த ஒரு துவாவை வளமையா ஓதிக்கிட்டே வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஒரு அழகிய துவா. இந்த ஒரு துவா என்ன அப்படின்னா, அல்லாஹு மஹ்திஹ்னா மினன் நாரி வதுஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹு மஹ்திஹ்னா மினன் நாரி வதுஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹு மஹ்திஹ்னா மினன் நாரி வதுஹில்னா ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். இதோட அர்த்தத்தை பாருங்களேன். அல்லாஹுவே அகிலத்தார்களின் இரட்சகனே, எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து இன்னும் எங்களை சொர்க்கத்திலும் நுழைய செய்வாயாக. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையா இருக்கு பார்த்தீங்களா? சொர்க்கத்தை நமக்கு கொடுத்துறியாதா, எங்கள் நரக விடுதலை எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்குறோம். இதை கட்டியும் நமக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. இது இருந்தாலே நம்ம வாழ்க்கையே சுபிச்சமான வாழ்க்கை அப்படின்னு தான். இந்த சொர்க்கம் தான் நமக்கு. இந்த சொர்க்கத்துக்காகத்தான் எல்லாமே. நம்மளோட உண்மை வாழ்க்கைகளையும் நாம சொர்க்கத்துக்கு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய நல்ல அமல்கள் அப்படியெல்லாம் செய்கிறோம். இந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தான் இது. இந்த துவாக்களை எண்ணிக்கை அப்படின்னு இல்லை, உங்களால் எவ்வளவுக்கு எவ்வளவு ஓத முடியுதோ அதிகமாக ஓதுறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறந்தது தான். இன்னும் கூடுதலாக நிறைய துவாக்கள் இருக்குது. இந்த துவாக்களையும் நிறைய அமல்கள் இருக்குது. அந்த அமல்களையும் கூடுதலாக சேர்த்து செஞ்சுக்கிட்டே வாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த இரண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான துவாவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த 10 நாட்கள்ல கைவிடாம வளமையா ஊதிக்கிட்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எண்ணி பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையை அல்லாஹ் தாலா நல்ல விதமா செழிப்பான வாழ்க்கையா மாத்துவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட, வேலை தொழுகையை தவற விடாம தஹஜ்ஜுடைய நேரத்துல அதிகமா தொழுவக்கூடியவர்களாகவும், நிறைய நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் முறையிடக்கூடியவர்களாகவும், நம்மளுடைய பாவங்களுக்கான பாவ மன்னிப்பு அதிகம் கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் தாலா நம்ம அவன்கிட்ட நெருங்கிறத ரொம்ப விரும்புகிறான். என்னோட அடியானுக்கு என்னென்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் என் அடியான் என்கிட்ட வந்து சொல்லு, நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான்.
அப்படி இருக்கும்பொழுது வாக்களித்து இருக்கான். அந்த வாக்குறுதியை நம்ம நம்ப வேண்டிய ஒரு ஆளாக தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் தான், அல்லாஹ் சொல்றத என்னைக்கும் செய்யாம இருக்க மாட்டான். அல்லாஹால வெறும் கையோட நம்மளை அனுப்ப மாட்டான். அவன்கிட்ட நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையை வச்சு இந்த 2 துஆக்களையும் அதிகமாக இந்த சிறந்த நாட்கள்ல, அதுவும் நரக நெருப்பை விட்டு நமக்கு விடுதலை கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நரக நெருப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த சின்ன நெருப்புக்கே நமக்கு வேலை செய்யும் பொழுது நெய்ட்டா தீக்காயம் பட்டாலே நம்ம எப்படி துடிக்கிறோம். இந்த நரக நெருப்பையே யோசிச்சு பாருங்க. அல்லாஹு தாலா அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சு இந்த 2 துஆக்களையும் அதிகமாக ஊதக்கூடியவர்களாகுங்க. நல்ல அடியார்களா அல்லாஹ் தாலா உங்களையும் எங்களையும் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.